அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டிங் லிரனுக்கும் பிரக்ஞானந்தாவுக்கும் நிறைய மேட்ச் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அதில் முக்கியமான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ட்ராவில் முடிஞ்ச ஒரு ஆட்டம் தான். இருந்தாலும் அதில் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம லேர்னிங்காக இருக்குது அப்படின்றதுனால அந்த கேம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா 100 மூக்கு மேலே 106 மூவ் விளையாடி இருக்கிறாங்க. ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட்லேயே அவங்க வந்து தேர்ட் கேமாக விளையாண்டாங்க. ஃபஸ்ட் கேம் ட்ரா, செகண்ட் கேம் வந்து பிரக் வின் பண்ணியிருக்காரு. ஸோ தேர்ட் கேம் வந்து இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா டிங் லிரன் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே பார்க்கலாம் நம்ம. ஸோ கேம் வந்து அவர் C4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ 1 செகண்ட். ஸோ C4 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா E5. ஸோ நார்மலாக இப்போ வந்து நம்ம இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் விளக்கம் கொடுத்துருப்பேன். ரிவர்ஸ் சிசிலியன் மாதிரி ஆடுற ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ நைட் C3 டெவலப்பிங், நைட் F6 டெவலப்பிங். ஸோ எல்லா நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வந்ததுனால இது வந்து நம்ம இங்கிலீஷ் ஓப்பனிங்கோட 4 நைட்ஸ் வேரியேஷன் சொல்லலாம். ஸோ E4 பிஷப் டு B4 அண்ட் நவ் D3. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நம்ம பிஷப் டேக் C3 ஆடி டபுள் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஹோல்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த பான் மூலயமா அவர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவார். அதனால் இந்த டிரான்சாக்ஷன் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் டபுள் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு பானை அட்வான்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ D3 D6, ஸோ H3 கேசல்ஸ், பிஷப் E2 எல்லாமே நார்மலான ஒரு டெவலப்பிங் மூவ்ஸ்க்கு பண்ணுறது தான். ஸோ A6 கேசல்ஸ், H6. ஸோ இங்கெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம், ஏன்னா நிறையா மூவ்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பிஷப் E3 டெவலப்பிங் மூவ், ரூக் E8, A3, பிஷப் டு C5. ஸோ இங்கே கூட வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இங்கேயும் அதே மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணாலுமே பிளாக்குக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு கிடைக்கும் இந்த பாயிண்டில். ஏன்னா இந்த பான் வந்து டபுளாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மராக்சி ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து இங்கே டிங் வந்து கேப்சர் செய்யலை. ரேதர் ஹி அட்டாக்ஸ் த பிஷப். ஸோ பிஷப் B4, pawn to B4, bishop A7, queen D2 forming the battery, knight to D4. ஸோ இதில் யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக வந்து இப்போ தான் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறபோது இதில் ஒரு சின்ன பிளண்டர் இருக்குது. அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. வி கேனாட் கேப்சர் வித் த நைட் பிகாஸ் ஆஃப் த ஃபோர்க். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் கேப்சரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஷப்பால் மட்டும் தான் கேப்சர் பண்ணணும். அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் டு சேவ் த பிஷப் நீங்கள் ஈஸியாக பிஷப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து டிங் வந்து இங்கே பண்ணுவார். பிஷப் டு D1, நைட் எக்ஸ் F3, பிஷப் எக்ஸ் F3. இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேம் இஸ் ஈக்குவல். பட் வந்து இதில் வந்து இதனால் வந்து பிளாக்குக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவர் தான் 2-3 டெம்போ வேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பிஷப் E6, பிஷப் A7, ரூக் A7 அண்ட் நவ் பிஷப் டு E2. ஸோ பிஷப் E2க்கு அப்புறம் A5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. யூஸ்வலாக வந்து பாருங்கள் இந்த பொசிஷனில் நமக்கு F4 வந்து ரொம்ப டெம்டிங்கான மூவ். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து F4ன்றது கிங் சைடு நம்ம அட்வான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது கிங் சைடு நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். அப்போ கண்டிப்பாக குயின் சைடு வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து டிங் வந்து B5 வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ ரூக் A8, எனி டைம் குயின் E3 வந்து டெம்போ கெயின் பண்ணுவாங்க. அதனால தான் ரூக் A8 போகிறாங்க. நவ் F4, C6, கிங் H2, பிஷப் டு D7. எப்போவுமே பாருங்கள் நம்ம கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இந்த டயகனல் ஒன்ஸ் வந்து வீக் ஆனது அப்படின்னு சொன்னாக்கா இந்த செக் கண்டிப்பாக வரும், எனி டைம் வரும். இதனால் வந்து இட்ஸ் நாட் எ வெரி பிக் டீல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் ஆஃப்டர் C6 வந்து பார்த்திங்கன்னா கிங் H2 விளையாடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி ப்ரொஃப்ளாக்சிஸாக நம்ம வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நம்மளும் கற்றுக்கணும். ஸோ கிங் H2, பிஷப் D7, ஸோ A4, ரூக் டு C8, ஸோ ரூக் F2 அண்ட் குயின் B6. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து சேம் டெம்போ பட் வித் அ டிஃப்ரெண்ட் பீஸ். ஏன்னா இப்போ ரூக்கு வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது. அதனால் வந்து டெம்போ கெயின் பண்ணுற மாதிரி வராரு. அண்ட் நவ் த ரூக் இஸ் டபுள்ட் ஆன் த F5. ஸோ குயின் டு D4, பிஷப் டு D1 அண்ட் நவ் D5. ஸோ ஏன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் சென்டரை நீங்கள் பிரேக் பண்ணணும். ஏன்னா குயின் சைடு க்ளோஸ் பண்ணியாச்சு, இவர் கிங் சைடு அட்டாக் பண்ண பார்க்குறாரு. இப்போ எங்கே தான் விளையாடுறது? அப்போ நீங்கள் சென்டரை தான் அட்டாக் பண்ணணும். ஸோ D5, E takes D5, C takes D5 அண்ட் நவ் நைட் E2. ஸோ நைட் E2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு கமிட்மெண்ட்னு வச்சுக்கலாம் இந்த மூவ். ஏன்னா முக்கியமான காரணம் என்னன்னாக்கா ஆஃப்டர் நைட் E4 யுவர் நைட் இஸ் ஹேங்கிங். ஓகேங்களா, அண்ட் யுவர் குயின் இஸ் ஹேங்கிங். தட் மீன்ஸ் வந்து இப்போ இந்த பொசிஷனில் என்ன கேம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
டிங்லிரன் சிம்பிளாக வந்து குயின் C2 விளையாடுறாரு. ஓகேங்களா? இதே பொசிஷனில் ப்ரீவியஸ் பொசிஷனில் வந்து நம்ம நைட்டால் அட்டாக் பண்ணும்போது அவர் வந்து குயின் B6ஓ இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவர் குயின் B6 விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் F takes E5 இஸ் கமிங். ஆஃப்டர் rook takes E5 and now we can even play C5. ஸோ வாட் இஸ் த ஐடியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூ cannot touch the pawn as it is a trap. ஸோ there is a fork. ஸோ இது மாதிரி ஒரு லைன் இருக்குது. தேவையில்லாமல் வந்து நம்ம இங்கே வந்ததே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் ஆக்சுவலாக குயினோட போஸ்ட்டு. ஸோ நைட் E4 அலி கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. there is a fork now and after queen C2 இப்போ திரும்பவும் சேம் த்ரெட் தான். ஓகே, யுவர் நைட் இஸ் ஹேங்கிங், யுவர் குயின் இஸ் ஹேங்கிங். இப்போ திரும்பவும் நம்ம குயினை வந்து நம்ம ரீட்ரீட் பண்ணலாமா, குயின் C5 குயின் B6 எதனாவது விளையாடலாமா அப்படி கேட்டிங்கனாக்கா யூ ஆர் சிம்பிளி லூசிங் யுவர் நைட் ஃபார் நத்திங். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. எப்படின்னாக்கா ஆஃப்டர் குயின் C2 குயின் டெக்ஸ் F2 விளையாடுறாரு, ரூக் டெக்ஸ் F2 அண்ட் நைட் டெக்ஸ் F2 அண்ட் நவ் நைட் C3. சரி, ஓகே. இந்த பொசிஷனில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எவாலுவேஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். இந்த மூவ் நம்பர் 27 ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வந்து நடந்திருக்கு இந்த கேமில். ஸோ என்ன இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ வி ஹாவ் த பிஷப் வெர்சஸ் பிஷப், நைட் வெர்சஸ் நைட். அண்ட் ஃபார் த குயின் ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூக் வச்சுருக்கிறாரு. ஓகேங்களா? இஃப் வி கம்பேர் த பான்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஐ திங்க் நம்ம விஷுவலாக பார்க்கும்போதும் சரி எவல்யூஷன் பண்ணாலும் சரி ஒயிட் வந்து பெட்டராக இருக்கார் குயின் சைடோட பான் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஓகே, சென்டர் அண்ட் குயின் சைடு சேர்த்து சொல்லலாம். ஏன்னா அவருக்கு பாசர் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு பொசிஷன் தான். ஏன்னா இம்பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகும்போது மேபி பிளாக்குக்கு வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட பாருங்கள் 3 பீஸ் தான் இருக்குது, நல்லா கோஆர்டினேட் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ரூக் 2 ரூக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓப்பன் பொசிஷனில். சரி, பார்ப்போம். இப்போ நைட் C3, நைட் டெக்ஸ் D1, ஸோ நைட் டெக்ஸ் D5. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து நைட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதா இருந்தாக்கா, இந்த மாதிரி கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா there is this idea D takes C4 and after D takes C4 he will play E takes F4. ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். ஓகேங்களா? அதனால தான் வந்து டிங் வந்து ஏன்னா எப்படினாலும் வந்து இந்த நைட் வந்து ஐ திங்க் த நைட் இஸ் ட்ராப்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் நைட் டெக்ஸ் D5 he plays bishop E6. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் B6 போகிறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் குயின் டெக்ஸ் D1 கூட ட்ரை பண்ணலாம். பட் குயின் டெக்ஸ் D1, பிஷப் டெக்ஸ் D5 இந்த சேம் வேரியேஷன் தான், வேறு ஒரு மாதிரி நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வீக்னஸ் இருக்குது. அண்ட் திஸ் வீக்னஸ் கேன் பி டார்கெட்டட் வெரி ஈஸிலி. அண்ட் இந்த பான்ஸ்லாம் அழகாக பாதுகாத்துட்டு இந்த பான்ஸை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அண்ட் மேபி பிளாக் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நைட் B6 வந்து விளையாடுறாரு. ஸோ நைட் கோஸ் பேக் வித் த டெம்போ, நைட் E3, குயின் F2 அட்டாக்கிங் த knight and after E takes F4 knight takes E8 and even rook takes E8. அதாவது இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் கூட கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வந்து பொசிஷன் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் ப்ரக்கு. ஸோ ஆஃப்டர் குயின் டெக்ஸ் F4 we have knight C2. ஸோ இந்த பொசிஷனில் திரும்ப நம்ம எவாலுவேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா குயின் வந்து எல்லாருக்குமே தெரியும் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 + 3 6 + 5 11. ஆக்சுவலாக பிளாக் வந்து மெட்டீரியல் வைஸ் வந்து பெட்டராக இருக்கார். பட் இன்னொரு மெட்டீரியல் என்ன பான் ஸ்ட்ரக்சர் அண்ட் வீக்னஸஸ் அப்படி வச்சு பார்க்கும்போது ஒயிட்டுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த பான் அட்வான்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கணக்கை வச்சு தான் அவர் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சும் கொடுக்குறாரு. குயின் E4, ஸோ B6 B7 அட்டாக் பண்ணுறாரு. ஸோ B6 குயின் B7, நைட் B4, குயின் டெக்ஸ் B6, ஸோ நைட் டெக்ஸ் D3, குயின் டெக்ஸ் A5. 2 பானுக்கு 2 பான் ஈக்குவலாக போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆஃப்டர் பிஷப் டேக்ஸ் C4 இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம். ஏன்னா இந்த இடத்துல கரெக்டான மூவ் என்ன அப்படின்னாக்கா நேச்சுரல் மூவ் எல்லாரும், ஏன்னா கண்டிப்பாக வந்து இது ரேப்பிட் கேம்ன்றதுனால பெருசாக யோசிக்க முடியாது எல்லாராலையும். ஜஸ்ட் நம்ம அனலைசிஸ் பண்ணி சொல்கிறதுனால சொல்கிறேன். ஸோ ரெண்டு மூவ் வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணலாம். ஸோ நேச்சுரலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரூக் இஸ் அன்டிஃபெண்டட், ஸோ ஐ கேன் அட்டாக். ஓகேங்களா? ஸோ ட்ரை டு அட்டாக் ஹிம். அதர்வைஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே திஸ் பான் இஸ் ப்ரொடெக்டட் பை த குயின். பட் இந்த பானை நம்ம அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம குயினை மூவ் பண்ணணும். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் நமக்கு வந்து 2-3 மூவ்ஸ் வந்து நமக்கு கணக்கில் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கன்சிடர் குயின் டு A6 ஆர் குயின் டு B6. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மூவ் வந்து நல்ல மூவ். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயின் A6 கூட ட்ரை பண்ணலாம். ஸோ குயின் A6ஓட ஐடியா என்ன, வி ஆர் ஹிட்டிங் த ரூக். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ ரூக் C5, குயின் A8 செக், கிங் H7, குயின் E4 செக். திஸ் இஸ் த பவர் ஆஃப் குயின். இப்போ பாருங்கள் G6
அண்ட் ஆஃப்டர் குயின் டு d4 த குயின் இஸ் ஹிட்டிங் எவ்ரி பீசஸ். பட் த ப்ராப்ளம் இஸ் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த ஒரு இம்பேலன்ஸ் வந்து கேமில் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஒரு செட்டப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஷப் வந்து நைட்டை கார்ட் பண்ணுது, நைட்டு வந்து ரூக்கை கார்ட் பண்ணுது, ரூக் வந்து பிஷப் கார்ட் பண்ணுது, இந்த மாதிரி. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பட் ஆஃப்டர் h5 சும்மா ஏதோ ஒரு 3 வச்சுக்கோங்களேன். கிங் டு g1, கிங் g8 அண்ட் ஆஃப்டர் b6 ஆக்சுவலாக முன்னாடியே b6 ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி இந்த பானை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, லெட்ஸ் சே பிஷப் a6, ஏன்னா அந்த b7 ஸ்கொயரை கார்ட் பண்ணுறாரு. பட் நவ் வி ஹேவ் குயின் டு d8 செக். இந்த கோஆர்டினேஷனுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த மூவ். ஸோ கிங் h7 அண்ட் ஆஃப்டர் குயின் டு d7. ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஹிட்டிங் 2 பாயிண்ட்ஸ், தட் இஸ் b7 as well as on the f7. ஸோ ரெண்டுத்தையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ ரூக் f5 and after b7 the bishop has to be given up. So bishop takes b7, queen takes b7 and again இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒயிட் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி வந்து நடந்திருக்க ஒரு வாய்ப்பு தான். பட் இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டைம் ப்ரெஷரில் குயின் c3 வந்து விளையாடுறாரு. இதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் தான். என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஸோ சிம்பிளாக வந்து பிஷப்பை பின் பண்ணிவிட்டு பானை புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஹியர் பிரக் பிளேட் g6 and here the winning moves again queen to d4 for some reason, but he plays a5. So this is not a losing move, but okay, இது வந்து ஈக்குவலான ஒரு ட்ரா ஆகிறதான ஒரு வாய்ப்பு. ஸோ queen to d4 ஆனால் என்ன ஆகும், what is the purpose of this move? We are supporting b6, ஸோ b7 அந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ நைட் c1 மெயினாக வந்து நம்ம அன்பின் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பிஷப்பை பின் பண்ணுறதை நினச்சி நம்ம ஏதோ ஒரு டிஸ்கவரிக்குள்ளே போயிடக்கூடாது இல்லையா. ஸோ நைட் c1 b6, bishop a6, queen d7 and now rook a8. So rook a8 should be the move, otherwise queen a7 is coming and you are losing the game again. So rook a8, queen d5 and now rook to b8. After queen to a5 you are going to lose one of the piece here. So இந்த இடத்துல வந்து நம்ம rook a8 ட்ரை பண்ணலாம் மேபி. ஸோ rook a8க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா queen to b4 can be played. ஸோ இப்படியே வந்து கண்டினியூ ஆகும். எதுக்கு queen b4 விளையாடுறோம் அப்படின்னா we are going to connect the pawn. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப குயின் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போகிறதுனால நமக்கு தான் ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் பிளாக்கு. ஸோ ஆனால் அவர் வந்து இந்த எதுக்குமே வாய்ப்பு கொடுக்கல. ரேதர் ஹி பிளேட் அ சிம்பிள் மூவ், தட் இஸ் a5. பட் நவ் வி ஹேவ் rook c5. திஸ் இஸ் த ஒன்லி மூவ் விச் கேன் ட்ரா த கேம். ஓகேங்களா. ஸோ rook to c5. ஸோ டபுள் அட்டாக்கிங் த பான் நவ். ஸோ b6 அண்ட் நவ் பிஷப் a6. ஸோ இப்போ முன்னாடி இருந்த இடமும் வந்து பாருங்கள், இப்போவும் பிஷப் a6 ஆடி இருக்காரு. பட் நவ் த குயின் இஸ் ஹேங்கிங் அண்ட் வி கேனாட் அட்வான்ஸ் b7. அதே மாதிரி நம்ம 7th ரேங்க்கும் போக முடியாது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ குயின் d4 இப்போ விளையாடுறாரு, சென்ட்ரலைசிங் த குயின். rook to c2, குயின் e4, rook c8. ஏன்னா பேக் ரேங்க் விட்டுட்டிங்கன்னா the game is over. ஸோ அதனால் வந்து rook c8 விளையாடுறாரு. ஸோ b7, ஸோ அட்டாக்கிங் த rook b8 அண்ட் நவ் குயின் டு c6 அட்டாக்கிங் த பிஷப். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, knight to b4 ஆடுறாரு, அட்டாக்கிங் த குயின் as well as the defending the bishop. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் டு c1, h5. இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து நார்மலாக நைட் அட்டாக் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, we can simply capture the pawn and defend the knight. So that is the reason. So after queen to c1 he played h5, so g4. சரி ஓகே, இந்த பக்கம் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பொசிஷன் இஸ் லாக்டு. ஓகேங்களா. இந்த செட்டப் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வேறு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பானை எப்போ வேணால் அவர் கேப்சர் பண்ணலாம். இன்னும் அவர் கேப்சர் பண்ணாமல் இருக்கிறாரு. ஸோ அதனால் கிங் சைடு வந்து அட்வான்ஸ் பண்ணி ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ h takes g4, h4, rook takes b7, h5, king h7 and now queen to g5, rook b5 attacking the queen, h takes g6 check, f takes g6, queen e7 check. ஸோ இப்படி நிறைய மூவ்ஸ் விளையாடுவாங்க அகெயின் அண்ட் அகெயின். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த செட்டப் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். த rook is defending knight, the bishop is defending the rook, the knight is defending the bishop. ஓகேங்களா. இந்த செட்டப் எங்கேனாலும் இந்த போர்டில் எங்கேனாலும் இந்த செட்டப் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா, யுவர் ஆப்போனண்ட் வித் யுவர் குயின், ஸோ வித் இஸ் குயின் ஈ கேனாட் டூ எனி திங். ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குயின் குயின் f8 செக்கு. ஸோ ரேண்டமாக அது மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் பெருசாக ப்ரோக்ரஸ் இருக்காது. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்ச மாதிரி தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒயிட் இஸ் ட்ரைங் டு டூ த ட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் இது. பட் ரொம்ப லென்த்தியான ஒரு கேமு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போகணும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அவர் அந்த செட்டப் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவர் எவ்வளோ ரேண்டம் செக்ஸ் கொடுத்தா கூட.
ஸோ அதனால தான் ஒரு ரேண்டமாக செக் கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்காதா, ஏதாவது ஒரு பீஸ் வந்து கோஆர்டினேஷன் வந்து மிஸ் ஆகாதா, தென் வி கேன் கேப்சர் த பீஸ் அப்படின்ற மாதிரி. பட் இந்த எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு எண்டிங் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்போ ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் போயாச்சு. பட் நவ் நம்ம இம்பேலன்ஸை பற்றி பேசும்போது நவ் ஒயிட் இஸ் பெட்டர், சாரி பிளாக் இஸ் பெட்டர். அப்போ அப்படி இருக்கும்போது ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ட்ரைங் ஃபார் த ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னாக்கா இப்போ இந்த செட்டப் வச்சு நம்ம கிங்கை வந்து கார்னர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். அதனால தான் ப்ரக் இப்போ ட்ரை பண்ணுவார் கேம். இதுலேருந்து ஒரு 30 மூவ் விளையாடுவாங்க. ஸோ கிங் h6 ரூக் d5 கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருக்கிட்டே வருவார் பாருங்களேன். ஸோ குயின் c3 செக்கு, கிங் b5, குயின் c7, knight c6, queen h2, king c5, queen f2, knight d4, queen a2, rook d6 check, king g5, rook e6, queen a5 check, king c4, queen a4 check, king d5. இந்த கோஆர்டினேஷன் மட்டும் நீங்கள் வந்து பிரேக் பண்ணவே கூடாது எக்காரணத்தை கொண்டும், அதர்வைஸ் வி வில் பி லூசிங் த கேம். ஸோ குயின் d7 செக்கு, கிங் e4. இந்த 3 பீஸில் ஏதாவது ஒரு பீஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் ஆர் நைட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் பண்ண முடியாது. தட் இஸ் த difficulty we will be facing. So queen h7 check, king e3, queen a7 winning the knight, so bishop d3, king g4, rook e5. பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் இந்த பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெண்டு ரேங்க்கில் மட்டும் சாரி ஏ அண்ட் பி ஃபைவ்ல ஸ்டாக் ஆகிருந்தது. பட் now கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு he is managed to bring all the pieces closer to the opponent's king. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் இது. ஸோ கிங் h4, பிஷப் e2, ஸோ குயின் a3 செக், கிங் e4. இந்த ரேண்டம் செக்ஸ் கொடுக்கறத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பிளாக் வில் டெஃபினெட்லி டூ சம்திங் வித் ஹிஸ் பீசஸ். அதனால தான் வந்து அவர் செக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒயிட்டு டிங்லிரன். ரூக் f3 செக்கு, கிங் h4, ரூக் f5, கிங் g3. இந்த பொசிஷனில் ஸோ யாரும் டிஸ்கவரிக்குள்ளே போக மாட்டாங்க. அதே சமயத்தில் நீங்கள் கீழே வர்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் வர்றது, ஸோ பிஷப் f1 செக்கு, அண்ட் நவ் யூ ஆர் கார்னர்ட் ஆக்சுவலி. ஸோ g1. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது கேர்ஃபுல்லாக விளையாடணும். அண்ட் ஆஃப்டர் ஈவன் ஓகே திஸ் நைட் கேனாட் பி மூவ்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நைட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இட் இஸ் எ மேட்டிங் பேட்டர்ன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மாட்டிப்போம் தேவையில்லாமல். ஸோ அதனால தான் வந்து பிஷப் f3 செக் அப்புறம் வெளியில் போகிறதுக்கு பதில் கீழே போகிறதுக்கு பதில் மேலே போயிடுறாரு. ஸோ தட் நம்ம வந்து எங்கேயும் ட்ராப் ஆக மாட்டோம். பட் இருந்தாலுமே அவர் h5 வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது இப்போயும். ஸோ ரூக் f5, கிங் g3, king e3 and he started the check. Queen e7 check, king d3, queen a3 check, king c4, queen a2 check, king c5, queen a7 check, king d5, queen a8 check, king e5, queen b8 check, king e4, queen a8 check, and again rook to d5. So now the rook is pinned. முன்னாடி நைட்டை பின் பண்ணியிருந்தா இப்போ ரூக்கு பின் பண்ணியிருக்காரு. பட் now the coordination கொஞ்சம் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கோஆர்டினேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் கிங் f2, bishop to g4, queen b7, bishop e6, queen a8, bishop d7, queen b7. after bishop c6, ding plate, queen b1 check. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 3 times ரிப்பீட் பண்ணி கேமை ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ குயின் b1 செக்கு அப்புறம் கிங் e5 ஆடுறாரு, குயின் b8 செக்கு, குயின் கிங் e1, கிங் e4, குயின் b1 செக், கிங் e5, queen b8 check, king e4, and finally after queen b1 check it's a draw. ஸோ ட்ரா பை 3-fold repetition இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து டிங் வின் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் தென் ப்ரக் வந்து த ஒன்லி மூவ் அப்படின்ற அந்த ரூக் c5 கண்டுபிடிச்சாரு. ஸோ த கேம் வாஸ் ஈக்குவல். இருந்தாலும் அப்போவும் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும். ஏன்னா பான்ஸ் எதுவும் கிடையாது, 3 பீஸ் இருக்குது. அது எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ டிஃபெண்டிங் ஈச் அதர். ஆனால் வந்து கிங்கை பாதுகாக்கிறதுக்கு பான்ஸ் கிடையாது. அதனாலயே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இவருக்கும் பான்ஸ் கிடையாது, அதனாலையும் இவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் கேம் வந்து ட்ராவில் முடிஞ்சுது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் கூட 100 மூவுக்கு மேலே விளையாடி ட்ரா பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மிடில் கேமில் வந்து பார்த்திங்கன்னா குயினை கொடுத்துட்டு நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற அந்த இம்பேலன்ஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம குயின் வந்து எப்போதுமே நிறைய பேர் குயினை விட்டுட்டாலே விளையாட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னும் நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஒரு கேம் ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.